இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இன்னும் மகிமையானவைகளை ஒவ்வொருவரிலும் செய்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 13வது அதிகாரம் 30வது வசனம். கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். இங்கே ஆண்டவருடைய ஊழிய பாதையிலேயே ஓமைகளால் அநேக காரியங்களை அங்கே ஜனங்களுக்கும் தம்மை சுற்றிலும் இருக்கிற சீசர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த தெளிவையும் பரலோக ராஜ்யத்திலே செல்லுவதற்குரிய வழிகளையும் கற்றுக் கொடுத்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த பலன்கள் சேர்க்கப்படுகிறதை குறித்து அவர் இந்த இடத்திலே அங்கே அந்த விதைக்கிற அனுபவத்தோடு கூட சேர்ந்து பல ஓமைகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு எஜமான் தன் தோட்டத்திலே விதைகளை விதைத்திருக்கும் பொழுது அதிலே சத்துரு வந்து களைகளையும் விதைத்து விட்டு கொண்டு சொல்லுகிறார். சத்துரு விதைத்த களைகள் முளைத்து வளர்ந்து இந்த மணிகளை, இந்த நல்ல விதையாய் வளர்ந்து வருகிறவைகளையும் அங்கே மறைத்து கொள்ளுகிற அளவிற்கு அதிகமாகிறது. வேலையாட்கள் கேட்கிறார்கள், இதை களைகளை பிடுங்கி போடவா என்று கேட்கும் பொழுது அந்த இடத்துல எஜமான் சொல்லுகிறார், அது அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் அப்படி என்று சொல்லுவதை நாம் இந்த இடத்திலே கவனிக்கிறோம். அந்த அறுப்பு காலம் வரும் பொழுது தேவனுடைய நாமத்தினாலே அந்த அறுக்கப்பட்ட அந்த மணிகள் சேர்க்கப்படுகிற காலம் வரும் பொழுது தேவனுடைய நாமத்தினாலே பூமியிலே கிடைக்கப்பெற்ற காலங்களை சரியாக பிரயோஜனப்படுத்தி தங்களை மணிகளாக மாற்றி கொண்டவர்கள் அவர்கள் தேவனுடைய அந்த களஞ்சியமாகிய பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த பூமியிலே இந்த எஜமான் அந்த உரங்களை போட்டு தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்கும் பொழுது களைகளும் சேர்ந்து அது எடுத்துக்கொள்ளுகிறது, மணிகளும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுகிறது. ஆனால் களைகளாகவே எவ்வளவு அந்த உரத்தை எடுத்துக்கொண்டாலும் தண்ணீரை எடுத்துக்கொண்டாலும் எஜமான் கொடுக்கிற அந்த எந்த பலனையும் அவன் எடுத்துக்கொண்டாலும் அது களைகளாகவே வளர்ந்து கொண்டு அறுவடை நாளிலே சுட்டரிக்கப்படுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மணிகள் அப்படியல்ல. எஜமான் கொடுக்கிற அந்த உரத்தையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அந்த கிருபையினாலே வளர்ந்து மணிகளாக மாறி பரலோக ராஜ்யமாகிய களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைக்குள்ளே, தேவ ஜனங்களுக்குள்ளே, தேவ மனிதர்களுக்குள்ளே இவ்விதமான 2 விதமான மக்களையும் வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஒரே விதமாய் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது, எல்லோருக்கும் ஒரே விதமாய் தேவ கிருபை கொடுக்கப்படுகிறது, எல்லோருக்கும் ஒரே விதமாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். அதிலே மணிகளாக இருக்கிறவர்கள் அதை எடுத்து தங்களை மணிகளாக தேவனுக்கு பிரியமானவர்களாக தங்களை மாற்றி பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவார்கள். ஆனால் எவ்வளவு வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவு சத்தியத்தை அறிந்தாலும், எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தாலும் தங்களுடைய உலக மாய கிரியைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய அந்த நாளிலே பதரையைப் போல சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறுவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற நமக்கு கிடைக்கப்படுகிற எல்லோருக்கும் கிடைக்கப்படுவது போல வேத சத்தியங்களும் பரிசுத்த ஆவியானவரும் கிருபைகளும் வரங்களும் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. நாம் அதை உள்வாங்கி நல்ல மணிகளாக பரலோகம் என்கிற களஞ்சியத்திலே அறுவடை நாளிலே சேர்க்கப்படுகிற மணிகளாக நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். பதரைகளாகவே தொடராதபடி, வீணானவைகளாகவே சிந்திக்காதபடி, உலகத்திற்குரியவர்களுக்காகவே வாழாதபடி தேவனுக்காக வாழ, தேவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை வைத்து கொள்வோம் என்றால் அறுவடை நாளிலே களஞ்சியமாகிய பரலோகத்தில் சேர்க்கப்பட்டு
நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்குரிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகளையும் கிருபையின் காலங்களையும் விரயமாக்காதபடி கவனமாய் நடந்து பரலோக ராஜ்யத்திலே பலனடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, பூமியிலே அந்த ஊமைகளால் ஜனங்களுக்கு அநேக ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கற்றுக் கொடுத்தவரே, எங்களுக்கும் இந்த ஊமைகள் மூலமாய் நல்ல நிலமாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிலத்திலே விதைகள் விதைக்கப்படுகிறது, அதனிடையிலே சத்துரு களைகளையும் விதைத்து விடுகிறான். வேத வசனமாகிய வசனங்களை கேட்டு தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறவன் அவன் மணியாக மாறிக்கொண்டிருக்கிறான். மனித ஆலோசனைகளையும் மனித எண்ணங்களையும் மனித யோசனைகளையும் கேட்டு நடந்து சபைக்குள்ளே இருந்தாலும் களைகளைப் போல வளருகிற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. அறுவடை நாளிலே 2ஆக பிரித்து பதரையை சுட்டரிக்கவும் ஆண்டவர் மணிகளை பரலோகமாகிய களஞ்சியத்திலே சேர்க்கவும் ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட போகிறீர். தகப்பனே, நாங்கள் நஷ்டமடையாதபடி, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் நஷ்டமடையாதபடி பரலோக ராஜ்யத்திலே மணிகளாய் தேவனோடு கூட இருக்கிற பாக்கியத்தை பெற்று வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். நன்மையால் நிரப்பும் ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி அந்த மணிகளாக ஆயத்தமாக கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.